ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரோமில் இருக்கிற யூஸ்ஃபுல் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் யாரும் கொடுத்துருக்க சான்ஸ் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் க்ரோமில் ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லிங்க்கு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். இந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பேரலல் டவுன்லோடிங் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிருக்கு. இந்த டிஃபால்ட்டை நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீலான்ச் கேட்கும். நான் ரீலான்ச் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு க்ரோம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் டவுன்லோட் வந்து எனேபிள்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா பெரிய ஃபைல் 4ஆக ஸ்ப்ளிட் ஆகிட்டு 4மே எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும்னா டவுன்லோட் ஸ்பீடு வந்து 4 மடங்கு வேகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, நெட்டு இல்லாதப்போ எப்படி ஆல்ரெடி ஓப்பன் பண்ண வெப்சைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு URL இருக்குது. இப்போ அந்த URL நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போது எனக்கு எந்த வெப்சைட் ஆஃப்லைனில் டவுன்லோட் ஆகணுமோ அந்த வெப்சைட்டுடைய லிங்க் இங்கே நான் கொடுக்கணும். இப்போது நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் வந்து நம்ம இந்தியாவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ கொரோனா கேஸ் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது அந்த லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் கிளிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நான் அதே லிங்க்கை நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சைட்டில் என்னென்ன டேட்டா இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு கிளியராக இங்கே வந்திருக்கும். ஸோ எனக்கு நெட் இல்லை, ஆனால் எனக்கு டேட்டா வந்து எனக்கு வருது. இப்போ நான் இதை வந்து நான் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, ஒரு டேப்பில் இருந்து இன்னொரு டேபுக்கு எப்படி ஈஸியாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த டேப்ல இருந்து நான் நெக்ஸ்ட் டேப் போகணும், இல்லை ப்ரீவியஸ் டேப் போகணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கிளிக் பண்ணிட்டு எந்த டேப் வேணுமோ செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் டேப் வரும். மறுபடியும் நான் அட்ரஸ் டேப்பில் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் டேப் வரும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேப் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, க்ரோமில் எப்படி எல்லா டேப்பையும் ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கரண்ட் டேப்லேருந்து வேறு டேப் போகணும் அப்படின்னா நாங்கள் நம்பரை கிளிக் பண்ணால் எனக்கு டேப் 1 by 1 லிஸ்ட் ஆகும். இப்போது இதை நம்ம கிரிட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஒரு URL காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். இந்த URL நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டேப் கிரிட் லே அவுட்னு இருக்குது. இது டிஃபால்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீலான்ச் கேட்கும். இப்போ நான் ரீலான்ச் பண்ணுறேன். ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது எனேபிள்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைலை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நான் கிளிக் பண்ணும்போது டேப் எல்லாமே கிரிட் டைப்பில் வரும். நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து 20 டேப்ஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே டேப் நம்பர் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லாமே பாருங்கள் கிரிட் டைப்பில் வந்துடுச்சு. ஸோ நான் எது வேணுமோ நான் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, எப்படி வெப்சைட்டை புக்மார்க்கில் ஆட் பண்ணுறது, புக்மார்க்கில் ஆட் பண்ண வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் tamil.1india அப்படிங்கிற சைட்டை வந்து நான் புக்மார்க் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ இந்த சைட் லோட் ஆகிடுச்சு. இப்போது ரைட் டாப்பில் இருக்கிற 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டாரை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே இந்த மாதிரி புக் மார்க்குன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் அந்த இது க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்போ வேணுமோ அப்போது இந்த 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி புக் மார்க்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் புக் மார்க் சைட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போது எனக்கு எந்தெந்த சைட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதோ அந்த சைட்டில் நான் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ண பேஜ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.